பைபிள் சொல்லுது அன்பார்ந்தவங்களே, உலகமும் அறிவியலும் மனிதர்களும் சயின்ஸும் டாக்டரும் எல்லாம் கைவிடும் பொழுது அடைக்கலம் தேடுவதற்கு ஒரு கடவுள் வேணும். அந்த கடவுள் அடைக்கலம் தேடும் பொழுது உலகத்தில் யாராலும் எதனாலும் கிடைக்காத சில ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவங்களே, இது தெளிவாக நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு இறைவார்த்தை தான் திருப்பாடல் 91. நம்ம நிறைய பேருக்கு மனப்பாடம் தெரியும், நிறைய பேருக்கு மனப்பாடம் தெரியும் திருப்பாடல் தான். வசனம் என்ன சொல்லுது? உன்னதரின் பாதுகாப்பில் அடைக்கலம் தேடுகின்ற மக்களுக்கு என்ன கிடைக்கும்? திருப்பாடல் ஆரம்பிக்கிறது அப்படிதான். உன்னதரின் பாதுகாப்பில் அடைக்கலம் தேடுகின்ற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அது வரிசையாக சொல்லுகிறது. 3வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் உன்னை தப்புவிப்பார். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். பைபிள் சொல்றது, ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் உன்னை தப்புவிப்பார். 7வது வசனம் சொல்லுது, திருப்பாடல் 91:7 சொல்லுது, உம் பக்கம் 1000 விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 உம்மை தாக்கியாலும் எதுவும் உன்னை அணுகாது. தொடர்ந்து 10வது வசனம் சொல்கிறது, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. ஏகப்பட்ட வாக்குறுதிகள். கடவுளில் அடைக்கலம் தேடிய எந்த மகனும் மகளும் எந்த விதமான தாக்கத்துக்கும் எந்த விதமான அந்தகார சக்திக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். கடவுள் உள்ளங்கையில் வைத்து கொண்டு நடப்பார்.